வணக்கம் நண்பர்களே, என் பெயர் குமார், வயது 28. நான் சென்னையில் வசிக்கிறேன். இந்த கதை எனக்கும் என் சொந்தக்கார சித்திக்கும் நடந்த நெருக்கமான கதை ஆகும். என் சித்தியின் பெயர் செல்வி, வயசு 37 ஆகுது. நல்ல கலரா, பார்க்க நச்சுன்னு இருப்பாங்க. எடுப்பான உடம்பு அமைப்பு கொண்டவர். சரி, இப்போ கதைக்கு போகலாம். என் சித்தி திருச்சியில் வசிக்கிறாங்க. சித்தப்பா திருச்சியில் பூ வியாபாரம் செய்கிறார். அவங்களுக்கு கல்யாணமாகி 11 வருஷம் ஆகுது. இன்னும் அவங்களுக்கு பொம்மை குழந்தை இல்ல. சித்தப்பாவும் நைட்டு ஆனா மூக்கமுட்ட குடிச்சிட்டு படுத்திடுவார். காலை 4 மணிக்கு கடைக்கு போனா வர இரவு 9 மணி ஆகும். இடையில் மதிய சாப்பாட்டுக்கு வந்து 2 மணி நேரம் ஓய்வு எடுப்பார். நான் திருச்சிக்கு ஒரு கல்யாணத்துக்கு போய் அவங்க வீட்டில்தான் தங்கியிருந்தேன். நான் காலை சென்றதும் என்னை சித்தி வரவேற்று, குளிச்சிட்டு வாடா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டாங்க. நானும் குளிச்சிட்டு வந்து சாப்பிட்டு சித்தி கூட பேசிக்கிட்டு இருந்தேன். சித்தப்பா அப்போ வீட்டில் இல்லை. நாங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது சித்தி பொம்மை குழந்தை இல்லன்னு எல்லா விசேஷ வீட்டிலும் அவங்க ரொம்ப அசிங்கப்படுறாங்கன்னு சொல்லி அழ ஆரம்பிச்சாங்க. நான் அவங்க பக்கம் உட்கார்ந்து அவங்க தோலுல கைய வச்சி சமாதானம் செய்து, சித்தி இந்த காலத்துல இதுக்கு எல்லாம் மருத்துவம் இருக்கு, போய் பாருங்கன்னு சொல்ல அவங்க எதுவும் சொல்லாம ஆழ நான் அவங்கள சமாதானம் செய்யும் சாக்கில் அவங்கள கட்டிப்பிடிச்சு ஆறுதலா பேச அவங்க என் மேல சாய ஆரம்பிச்சாங்க. எனக்கு அவங்க வாசம் ஏதோ செய்ய அவங்கள இன்னும் இறுக்கமாக அணைக்க அவங்க எதுவும் சொல்லாம இருக்க எனக்கு தைரியம் வர அவங்க கழுத்துல தலை வருடுதல் செய்ய சித்தி என்னை தள்ளிவிட்டு விலகிட்டாங்க. ஆனால் எதுவும் சொல்லல. மதியம் சித்தப்பா சாப்பிட வீட்டுக்கு வந்தவர் ஐதராபாத்தில். அவர் சொந்தக்காரர் இறந்துவிட்டதாகவும் வர 5 நாள் ஆகும் என்றும், கல்யாணத்துக்கு என்னையும் சித்தியையும் போயிட்டு வர சொல்லிட்டு அவர் மாலை 6 மணிக்கு கிளம்பிட்டார். நானும் சித்தியும் இரவு கல்யாணத்துக்கு கிளம்ப, சித்தி சிவப்பு நிற பட்டுப்புடவை கட்டிக்குட்டு தலை நிறைய மல்லிகைப்பூ வைத்துக்கிட்டு வந்து நிக்க பார்க்க அவங்க அவ்வளவு அழகா இருந்தாங்க. எனக்கு அவங்கள கட்டிப்பிடிச்சு நெருக்கமாக இருக்கணும்னு தோணுச்சு. இருந்தும் அமைதியா இருந்திட நாங்க இருவரும் மண்டபத்திற்கு சென்று 2 மணி நேரத்தில் சித்தி அழுதுகிட்டே வந்து என்னை வீட்டுக்கு போகலாம்னு சொல்ல நாங்க கிளம்பிட்டோம். போகும் வழியில் சித்தி அவங்கள ஒருத்தவங்க பொம்மை குழந்தை இல்லாத குத்தி காமிச்சு பேச சித்தி அழுதுகிட்டே வந்துட்டாங்க. அப்போதான் சொன்னாங்க, உன் சித்தப்பா மாசம் ஒரு முறைதான் என்ன தொடுவார், அதுவும் கொஞ்ச நேரத்துக்கு மேல எதுவும் நடக்காது. இதையெல்லாம் நான் யார்கிட்ட போய் சொல்லி அழ? காலை நீ கட்டிப்பிடிக்கும் போது எனக்கும் மனசு மாறுச்சு. ஆனால் பயத்துல நான் விலகிட்டேன். பேசாம உன் கூட சேர்ந்து ஒரு பொம்மை குழந்தை பெற்றுக்கொள்ளலாம் போழுன்னு சொல்லி அழுதுகிட்டே வர நாங்க வீடு வந்து சேர்ந்தோம். சித்தி இப்படி பேச பேச எனக்கு சித்தி மனநிலை புரிந்தது. நான் வீட்டுக்குள்ள நுழைந்ததும் அவங்கள கட்டிப்பிடித்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டே அவங்கள இன்னும் இறுக்கமாக கட்டிப்பிடிக்க சித்தி எந்த எதிர்ப்பும் சொல்லல. நான் மெல்ல அவங்க கழுத்து, நெத்தி, கன்னத்தில் எல்லாம் தலை வருடுதல் செய்ய சித்தி மெல்லிய குரலில், டேய் குமார், நாம செய்யறது தப்புதான், இருந்தோம் எனக்கும் வேற வழி இல்லடா, தயவு செய்து இதை யார்கிட்டயும் சொல்லிடாதடான்னு சொல்லிட்டு அவங்களும் என்னை கட்டி அனைத்து தலை வருடுதல் செய்ய ஆரம்பித்தார்கள். அவங்க பட்டுப்புடவை வாசமும் அவங்க மல்லிகைப்பூ வாசமும் எனக்கு உணர்ச்சியை தூண்டியது. பின்பு நாங்க படுக்கையறைக்கு சென்றோம். அங்கே நாங்கள் ஒரு புதிய விளையாட்டு மைதானத்தில் நுழைந்தோம். இது ஒரு வினோதமான விளையாட்டு மைதானம், வார்த்தைகளால் விவரிக்க முடியாதது. நாங்கள் விளையாட்டு மைதானத்தில் இருக்க ஆரம்பித்ததும் எங்கள் தனிமை மறைந்தது. விளையாட்டு மைதானத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் நாங்கள் ஒருவருக்கொருவர் இன்னும் நெருக்கமாக வந்தோம். இது வெறும் விளையாட்டு மைதானம் மட்டுமல்ல, அது எங்களுக்குள் ஒரு புதிய பந்தத்தை உருவாக்கியது. நாங்கள் ஒருவருக்கொருவர் ஆதரவாகவும் சந்தோஷமாகவும் அந்த விளையாட்டு மைதானத்தில் மூழ்கி போனோம். அடுத்த சில நாட்களில் நாங்கள் அந்த விளையாட்டு மைதானத்தில் தொடர்ந்து இருந்தோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் விளையாட்டு மைதானத்தில் புதிய இடங்களை கண்டுபிடித்தோம். மேலும் மேலும் நெருக்கமானோம். சித்தியின் மனக்குறை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தது. நாங்கள் இருவரும் நெருக்கமான தோழர்களாகவும் பரஸ்பரம் ஆறுதல் அளிப்பவர்களாகவும் ஆனோம். நாங்கள் உணர்வுகளை பரிமாறிக்கொண்டோம். அந்த விளையாட்டு மைதானம் மூலம் நெருக்கமான தருணங்களை உருவாக்கினோம். சில நாட்களுக்கு பிறகு சித்தப்பா திரும்பி வந்தார். நான் சென்னைக்கு திரும்பி வந்துவிட்டேன். அதன் பின்பும் நாங்கள் அடிக்கடி தொலைபேசியில் பேசிக்கொண்டோம். 2 மாதம் கழித்து ஒரு நாள் சித்தி காலை 6 மணிக்கு எனக்கு போன் செய்து அவங்க கர்ப்பமாக இருப்பதா சொல்லி சந்தோஷப்பட்டார்கள். இப்போ எங்களுக்கு ஒரு பெண் பொம்மை குழந்தை இருக்கு. இப்பொழுதும் வாய்ப்பு கிடைக்கும் போது நாங்கள் பேசிக்கொள்கிறோம். எங்கள் நட்பும் உறவும் தொடர்கிறது. எங்கள் பந்தம் இன்னும் ஆழமாகி உள்ளது.